நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் நீ அவன் குதிங்காலை நசுக்குவா என்றார். மீண்டும் வசனம் வாசிக்கலாமா? அவர் உன் தலையை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், அந்த வசனத்துல வாசிக்கலாமா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ நசுக்குவா என்றார். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டது? எந்த பின்னணியில சொல்லப்பட்டு இருக்கிறது? இந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்கின்ற காரியத்தை தான் இந்த நாள்ல நாம் தியானிக்க போகணும். இந்த செய்தியுடைய தலைப்பு, ஜெயமாய் வாழ தேவனுடைய வார்த்தை ரொம்ப அவசியம். நம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவனுடைய வார்த்தை ரொம்ப அவசியம். மீண்டும் சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவனுடைய வார்த்தை ரொம்ப அவசியம். எல்லாரும் இங்க கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ப்ளீஸ் இங்க கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க இங்க கவனிக்கணும். எல்லா சின்ன பிள்ளைங்க இங்கதான் கவனிக்கணும், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்க கவனிங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவனுடைய வார்த்தை ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஏன் அநேகர்களுக்குள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலன்னா, அவங்க வாழ்க்கையில எது இல்லைன்னா அவங்களால ஜெயமா வாழ முடியாதுன்னா, தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில இல்லைன்னா அவங்களால எதுவும் வாழ முடியாது, ஜெயமுள்ள வாழ்க்கையா வாழ முடியாது. அப்ப நிறைய பேர் தேவனை பற்றி அறியாத இருக்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, வாழ்வாங்க. எப்படியா வாழ முடியாது, அவங்களால ஜெயமுள்ள வாழ்க்கையா வாழ முடியாது. இவர் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்ட வார்த்தை என்பதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுருக்கமா உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, இந்த வசனத்தை எல்லாம் ரொம்ப கவனமா கவனிக்கும். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கிற நாளில நீ சாகவே சாவா. இந்த வார்த்தை யாருக்கு சொன்னாரு? ஆதாமை பார்த்து. ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில நீங்க புரிந்து கொண்டா, கர்த்தர் யார், எனக்குள்ள கர்த்தர் எப்படி இருக்கிறான்றத அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் யார் என்பதையும் அறிந்து கொள்ளலாம், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16, 17ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், தோட்டத்தில் இருக்க சகல விருட்சத்தின் கனிகளை நீங்க புசிக்கலாம், ஆனா ஒரு கனியை நீங்க என்ன பண்ணிக்கூடாது, புசிக்க கூடாது. என்ன கனிய? நன்மை தீமை உண்டாக்குற விருட்சத்தின் கனிய புசிக்காதீங்க. அந்த புசிக்கிற நாளில நீங்க ஒருவேளை அந்த கனியை நீங்க புசிச்சுட்டீங்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாகவே சாவா அப்படின்னு ஒரு கட்டளையோடு கூட அந்த தோட்டத்துல ஒரு கனி நிற்குது. இப்ப நல்லா கவனிங்க. தேவன் இந்த உலகத்துல எல்லாவற்றும் வார்த்தையால சிருஷ்டித்தார். அப்ப ஆதாமை எப்படி சிருஷ்டித்தார்? மண்ணால சிருஷ்டித்தார். மண்ணால் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக தேவன் வார்த்தை என்ன பண்ணாரு? தேவ சாயலாகவே மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும் என்பது தேவன் உடைய விருப்பம். அந்த விருப்பத்தை இப்ப என்ன பண்ணாரு? ஒரு மண் எடுத்து அவர் உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை, யாருடைய அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுடைய நாசிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மானான் என்று வேதம் சொல்லப்படுது. இதுதான் சூழ்நிலை. இப்ப இந்த தோட்டத்துக்குள்ள ஆதாம் இருக்கிறாரு. ஆதாமை பார்த்து சொல்லப்பா எல்லா கனியும் நீ என்ன பண்ணலாம், புசிக்கலாம். நீங்க ரொம்ப கவனமா கவனித்தனா இந்த வேதத்துடைய முழு தாற்பரையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வேதத்துடைய இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா ஒரு கனியை மாத்திரம் பண்ண கூடாது, புசிக்க கூடாதுன்னு யார் சொன்னது? அப்போ நீ புசிச்சா என்ன ஆகும்? புசிக்கிற நாளில சாகவே சாவா. அப்ப சாகவே சாவா என்ற ஒரு வார்த்தை இப்ப இவங்க எப்படி மாம்சத்தில் இல்ல, ஆதாம் இப்ப எப்படி இருக்கிறாரு? தேவ சாயல் இருக்கிறதுனால தேவன் சொல்லுகிறார், நீ நன்மை தீமை அறியத்தக்கதான கனிகளை புசிக்கும் பொழுது நீ சாகவே சாவா என்கின்றதான வார்த்தை மாம்சத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல, அது ஆவிக்குரிய வார்த்தை.
அப்ப ஆவிக்குரிய வார்த்தையில எதுல அவர் சாவான்னு சொன்னார்னா, இந்த கனியை நீ புசிக்கும் பொழுது, அதாவது இந்த வார்த்தையை நீ மீறும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளான அந்த உறவு ஆனது அந்த உறவு முறிக்கப்படும். அப்ப அந்த உறவு முறிக்கப்படும் போது தேவன் யாரோட பேச முடியாது, மனிதனோடு பேச முடியாது. மனிதன் பேசுகிற வார்த்தை யாரும் கேட்க முடியாது, தேவன் கேட்க முடியாதுன்ற அந்த அந்த நேசத்திலையும் பாசத்திலையும் தான் கத்த சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது, நன்மை தீமை அறியத்தக்கதான கனிய புசிக்க கூடாது. அப்ப அந்த கனியை நீங்க புசிக்கும் போது நீங்க ஆயிடுவீங்க, சாகவே. அப்ப இந்த சாவு எதை குறிச்சு சொல்றாரு, மாம்சத்துக்குரிய மரணம் அல்ல, மாம்சத்துக்குரிய சாவு அல்ல, எதற்குரிய சாவு சொல்றாரு, நீ ஒருவேளை இந்த வார்த்தையை நீ மீறிட்டுன்னு சொன்னா, இந்த வார்த்தை நான் சொன்னதை நீ மீறினவனா மாறினா, நீ என்னோட கூட என்ன பண்ண முடியாது, உறவு வைத்துக் கொள்ள முடியாது, என்னோட கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியாது. அதனால எல்லாத்தையும் நீ புசி, ஆனா இதை மாத்திரம் புசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல ஏதேன் தோட்டத்துல ஆவியான ஒரு அசைவாளர் அவரோட சங்கரிச்சார், அவரோடு பேசினா வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கு, வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுது. இப்போ சத்துரு நினைக்கிறான், எப்படி ஆதாமுக்குள்ளயும் தெய்வத்துக்குள்ளயும் ஒரு பிரிவினை உண்டாக்கணும் அப்படின்னு யார் யோசிக்கிறதுனா சத்துரு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் பொழுது இந்த உலகம் எதனால சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தைகளால. இந்த உலகம் எதனால சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தைகளை. இப்ப கர்த்தர் என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு, எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா எதை புசிக்க கூடாது, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்க கூடாதுன்றது எதில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வார்த்தையில. அப்ப அந்த வார்த்தையை இந்நாள் வரை என்ன பண்ணிருக்கிறாங்க, இத்தனை நாட்கள் ஆதமையாவலும் கடைபிடித்து நடத்துறாங்க. இப்போ சத்துரு என்ன நினைக்கிறான், இந்த வார்த்தை நிமித்தமாகவே இவன் என்ன பண்ணானா தந்திரமாக பாவத்தை யாருக்குள்ள கொண்டு வருகிறான், இந்த மனித குலத்திற்கு கொண்டு வருகிறான். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம், நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், கொஞ்சம் பொறுமையோடு கூட வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன், வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது, சர்ப்பம் எப்படியா இருக்குங்க, வேதம் எப்படி சொல்லுது, சர்ப்பம் எப்படியா இருக்குங்க. இப்ப தோட்டத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, உருவாக்கிட்டாரு, எல்லாத்தையும் புசிக்கலாம்னு சொன்னாரு. ஆனா எதை மாத்திரம் புசிக்க கூடாது சொன்னாரு, சத்தமா சொல்லுங்க, எதை மாத்திரம் புசிக்க கூடாது சொன்னாரு. இப்ப உலகமே இப்ப எதனால இப்ப உலகம் எதனால இயங்க கொண்டிருக்கிறது, சத்தமா சொல்லுங்க, உலகமே இப்ப எதனால இயங்க கொண்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாலதான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு, ஆதாமுக்குள்ளேயும் கொடுத்துட்டாரு. இப்ப ஆதாம் எதை தான் ஹேண்டில் பண்றாரு, தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அந்த தோட்டத்துக்குள்ள சத்துரு எதை, பிசாசானவன் எதை அனுப்புகிறான்னா சர்ப்பத்தை அனுப்புகிறான். எதை அனுப்புகிறான், சத்தமா சொல்லுங்க, எதை அனுப்புகிறான். சில குடும்பத்துல சில நபர்கள் வருகிற வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிக்கணும். அந்த வார்த்தை சத்துரு பேசுகிறானா இல்ல தேவன் பேசுகிறானா. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்குள் இருக்கும்போது சர்ப்பமானது ஏவாளோடு கூட என்ன பண்ணுது, பேசினது. வேதம் சொல்லப்படுது, காட்டு மிருகங்களிலும் மிக ஸ்பெசிபிக்காக மிகவும் தந்திரம் உள்ளதா எது இருந்தது, சர்ப்பமா. என்னங்க, பாம்பு இப்ப இருக்கு. இந்த பாம்பு இப்ப எங்க வருது, ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருது. இப்ப நான் சொல்றது நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆதாம் ஏவாள அழிக்கணும் சர்ப்பம் நினைச்சிருந்தா சர்ப்பம் என்ன பண்ணிருக்கணும், பாம்பு இவங்களை அழிக்கணும் நான் ஒரு பாம்பு நினைக்குதுன்னா அந்த பாம்பு 2 பேரும் பார்த்து என்ன பண்ணிருக்கும், சத்தமா சொல்லுங்க. வந்துட்டீங்க. பாம்பு என்ன பண்ணிருக்கணும், கடிச்சு தன்னுடைய விஷத்தை அவங்களுக்குள்ள அனுப்பிச்சிருந்தா அவங்க செத்து போயிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த சர்ப்பமானது அவங்களை கடிக்கலனா, அவர்கள் மாம்சத்தோடு கூட இல்ல, அவர்கள் தேவர்களை போல இருக்கிறதுனால மாம்சத்தினுடைய கிரியைகள் ஆவியில ஒத்து போகாது. ஆவியில ஒத்து போகாமதுனாலதான் சர்ப்பமானது தன்னுடைய விஷத்தை கக்காம வார்த்தையால ஏவாளோடு பேசுகிறது. இன்னைக்கு நிறைய பேர்களுக்குள்ள வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏவாளோடு கூட சர்ப்பத்தை தான் விஷத்தை கொத்தல, விஷத்தை கொத்தி அவங்களுடைய விஷத்தை மனுஷனுக்குள்ள அனுப்பல. ஏவாளோடு கூட சர்ப்பமானது பேசுகிறது. ஏன் பேசுகிறது,
ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்லி இருக்கிறார், எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை உருவாக்குற விருட்சத்தை மாத்திரம் புசிக்காத. அப்படி நீ புசிக்கிற நாட்கள சாகவே சாவா என்பது கர்த்தர் எதை வச்சு சொன்னா, நீயும் நானும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம், நல்ல கனெக்டில் இருக்கிறோம், ஆவிக்குரிய நீ நானும் பேசுறோம், இந்த உறவுகளை நம்ம நீடித்து இருக்குன்னு சொன்னா நான் வச்சிருக்கிற கட்டளையை நீ மேற்கொள்ள கூடாது, இந்த கட்டளையை நிலப்படக்கூடாது, மீறக்கூடாதுன்னு கர்த்தர் ஒரு கட்டளை வச்சாரு, ஒரு கனியை வச்சாரு. இப்போ சர்ப்பமானது ஏவாளை கிட்ட வந்து 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை சொல்லுது, வாசிக்கலாம். சர்ப்பமானது எப்படியா இருக்குதா? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்குது, வாசிங்க. அது ஸ்திரீயை நோக்கி தன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? 2:16-17 சொன்னாரு. ஆதியாகமம் 2:16-17 சொன்னாரு, எல்லா சகல கனியையும் புசிக்கலாம், ஆனா எதை புசிக்க கூடாது? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்க கூடாது. ஆனா சர்ப்பம் தந்திரமாய் ஏவாளோட விஷத்தை விஷமா போடாம விஷத்தை வார்த்தையால் போடுகிறான். யாருக்கு விளங்குது? இவன் விஷத்தை கொத்தல, இவன் என்ன கேட்கிறான்? சர்ப்பம் வந்து யார்கிட்ட கேக்குது? ஏவாள் கிட்ட. சகலத்தின் விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று யார் சொன்னதா? இருக்கிறத இல்லாததை போல சொல்லுகிறதான் பிசாசு. இருக்கிற ஒன்றை மறைச்சு, நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை உங்களுக்கு தெளிவா விளங்கி கொண்டீங்கன்னா, தேவன் யார், இயேசு யார், எனக்காக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை அறிகிற அறிவை கர்த்தர் நிச்சயமா இந்த செய்தியை வெளிப்படுத்துவோம். நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும், தேவன் யார் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமை சொல்லுங்கள. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதாம் ஏதேன் தோட்டத்துல ஏவாள் கிட்ட வந்து என்ன சொல்லுது? ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கிற ஒண்ணு என்ன ஆக்குது? கேள்விக்குறியா மாத்துது. வாசிக்கலாம். 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற குறித்து என்ன பண்ணக்கூடாதா? ஸ்திரீ சொல், நீங்கள் இந்த கனியை புசிக்காமல் இருந்தா எப்படியா இருப்பீங்க? சாவாமல் இருப்பீங்க. இதுதான் சூழ்நிலை. இது யார் பார்த்து சொல்றது? ஏவாள் யார்கிட்ட சொல்றா? சர்ப்பத்தை பார்த்து. இவ சொன்னது சரியா தப்பா? மீண்டும் வாசிங்க. புரியுற வெளி வாசிங்க, வர வழி இல்லை. 3:2 வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள், ஆனா என்ன சொன்னாரு? புசிக்கிற நாளிலே சாகவே. இப்ப ஏவாள் சொல்றாரு, இப்ப வாசிங்க. புசிக்கிற நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்றார். அடுத்த வாசம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரியை நோக்கி, எப்ப சொல்றது? ஏவாள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுல என்ன பண்ணிட்டா? எல்லாத்தையும் முடிச்சு சொல்ல, இதை மாத்திரம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சாவரே, நீங்க சாப்பிடாம இருந்தா நீங்க சாவே இல்லை அப்படின்னா உடனே நம்பால சர்வம் சொல்லுது, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நீங்க சாவதே இல்லைன்ற வார்த்தை அவன் எப்படி கன்வே பண்றான்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் கெட்டவரு அப்படின்னு சர்வம் சொல்லியிருந்தா ஏவாள் அலர்ட் ஆயிட்டு இருப்பான். கர்த்தர் ரொம்ப கெட்டவரு, அவர் உங்களுக்கு நல்லது செய்யல, அவர் தீமையா செய்யறாரு ஏவாள் கிட்ட சர்வம் சொல்லியிருந்தா ஏவாள் என்ன பண்ணிருப்பா? ஜாக்கிரதை ஆயிட்டு இருப்பா. ஆனா ஏவாள் கிட்ட சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சாவதே இல்லை. இந்த வார்த்தை யாருதான் சொன்னாரு? தேவனும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்கிறனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சாவதே இல்லை. இப்போ நன்மை தீமையை விட்டுட்டு சர்ப்பம் சொல்லுது, நீங்க என்ன பண்ணவே இல்லை. புரிஞ்சுங்க. வார்த்தையை குறுகி இவன் என்ன சொல்றான்னா, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்கிற நாளிலே நீங்க என்ன பண்ணுவீங்க? சாகவே சாவீர்கள். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சர்வம் ஏவாளை பார்த்து சொல்லுது, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சாகவே சாவதில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள்
திறக்கப்படும் என்றும். என்னங்க? நீங்கள் நீங்கள் கனி பேர்னது. ஆனா இவனை சொல்ல வரான், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து. அப்ப கர்த்தர் உங்களுக்கு தீமையை செஞ்சாரு. யாருக்கு விளங்குது? வார்த்தையால யார தாக்குகிறான்? ஏவால. ஏவல் நாம சொல்லியிருக்கோம்னா, எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மை மாத்திரதான் செய்வார். ஆனா சர்ப்பமானது ஏவாள் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த கனியை புசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா? நன்மை எது, தீமை எது. அப்ப தேவன் நன்மை மட்டும்தான் செய்வாரு, தீமை செய்ய மாட்டாரு. உங்க வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவாரு? நன்மை மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். ஒரு காலமும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் தீமைக்கு தீமை சரி கட்டுகிற தேவனா இருந்தாலும் கூட தம்மை நம்புகிறவர்களுக்கு தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப சர்ப்பம் இந்த வார்த்தை எப்படியா மாற்றுகிறானா, நீங்கள் சாவதில்லை, இந்த கனியை புசிக்கிற நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அப்ப என்ன கூட இருக்கிறாங்க? இந்த கேள்வி கேட்டுக்கணும்ல. நீங்க இந்த கனிகளை புசிக்கிற நாளில என்ன ஆகும்? உங்கள் கண்கள் திறக்கப்படும். வாசிங்க, விட்டது கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மை தீமையை அறிந்து. இப்ப இவங்க யாரா இருக்கிறாங்க? இப்ப அது பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை மீண்டும் 4 வசனம் வாசிக்கிறீங்க. 4 வாசகம் ஒரு முறை. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும். யார் புசிக்க கூடாது சொன்னாரு? உருவாக்கினது யாரு? கர்த்தர். உருவாக்கின தேவன் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு. ஆனா சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் புசிக்கிற நாளில நீங்க சாக மாட்டேன்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்ல, நீங்க புசிக்கும் போது செத்துடுவீங்க. சாவு என்பது ஆண்டவர் மாம்சத்துக்குரிய மரணத்தை சொல்லல, ஆவிக்குரிய மரணத்தை சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. அது பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்க யாரை போல இருக்கிறீங்களா? தேவரை போல இல்ல. ஆதாம் ஏவல் எப்படிதான் இருக்கிறாங்க? ஆல்ரெடி தேவர் இல்லப்பா, அவன் ஆல்ரெடி கடவுள். கடவுளுடைய சாயல் யார் இருக்கிறது? ஆதாம் ஏவல் இருக்கிறான். ஆனா சர்ப்பமானது சொல்லுது, நீ இந்த கனியை புசிக்கிற நாள்ல யாரை போல மாறுவாய். யாருக்கு விளங்குதுங்க? அவங்க ஆல்ரெடி இப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப ஏவாளுக்கு தான் யாருன்னு தெரியல, தெய்வம் யாருன்னு தெரியல. விளங்கி கொண்டவர்கள் வராம சொல்லுங்க. ஆதாம் கிட்ட சர்ப்பம் பேசுது, நீங்க இந்த புசிக்கிற நாளில யாரை போல மாறுவீர்கள். தேவரை விட்டுருங்க, தேவருக்கு அடுத்த நிலையான கடவுள். வேதஸ்வர பொது மொழிபெயர்ப்புல அவர் நீங்கள் யாரை போல மாறி. வாசிங்க, வாசிங்க. நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு அதை சொல்லல. சர்ப்பன சொல்ல வரான், டைரக்டா கர்த்தர் கெட்டவன்னு சொல்லல. அவர் ரொம்ப கெட்ட தெய்வம்னு சொல்லதான் வரல. ஆனா என்ன சொல்லிட்டாருன்னா, நீ அந்த கனியை புசிக்கும் போது உன் கண்கள் திறக்கும், நன்மை தீமை இதுன்னு உனக்கு தெரியும். 2வது சொல்ற, நீ யாரை போல மாறிடுவ? தேவரை போல மாறிடும்னு தெரிஞ்சுதான் அந்த கனியை என்ன பண்ணாரு, உன்னை புசிக்க கூடாது சொல்லி இருக்கிறாரு. நீ புசிச்சா நீ யாரை போல மாறிடலாம். தேவரை போல ஆல்ரெடி இந்த ஏவல் யாரை போல இருக்கிறா? தேவ சாயலா இருக்கிறா. யாருக்கு புரியுதுங்க? புரிஞ்சவங்க ஒரு ஆமென். இதுவரையிலும் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லல. அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்னன்னா, சர்ப்பத்தினுடைய தந்திரம் அந்த கனியை புசிப்பது அல்ல. அந்த கனியை புசிப்பதெல்லாம் செகண்ட், அதெல்லாம் அப்புறம். முதல்ல தெய்வத்து மேல இருக்கிற நம்பிக்கை முதல்ல குறைக்க செய்தது சர்ப்பத்தினுடைய தந்திரம். இப்ப என்ன ஒரு முழுசா நீங்க நம்பிட்டீங்க, சிஸ்டர் இங்க போயிட்டு வாங்க அப்படி சொன்ன என்ன பண்ணுவீங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிரதர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், இந்த காரியத்தை நீ செய்யப்பா அப்படின்னு என்ன முழுசா நம்பிட்டான்னு வச்சுக்கலாம், அவன் என்ன பண்ணுவார்? அந்த காரியத்தை ஒருவேளை இன்னும் உங்க புரியுமா சொல்றேன், சோத்திரம். அல்லேலூயா. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த தண்ணி நல்ல தண்ணி தான் குடிப்பா, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எம்எல் நம்பிக்கை என்ன பண்ணுவீங்க? குடிப்பேன். இப்ப அதே ஒருத்தன் சொல்றான், இல்ல அந்த தண்ணியில ஏதோ பிரச்சனை இருக்குது மாதிரி இருக்குதுன்னு ஒருத்தவங்க கூட சொல்லும் போது உங்களுக்குள்ள மைல்டா டவுட் வருது, தண்ணி வாங்கி குடிப்பீங்களா? இப்ப சூழ்நிலை அதுதான். கத்த சொல்ற, அந்த நன்மை தீமை கனியை என்ன பண்ணாத
புசிக்காதமா சொல்லிட்டாரு. இப்போ இன்னொருத்த வந்து சொல்றான், நீ புசிக்கிற நாளில் உன் கண்கள். இப்ப யாரு மேல இருக்கிற நம்பிக்கை இப்ப குறையுது? யாருக்கு புரியுது? தொட்டது, பார்த்தது, சாப்பிட்டது செகண்ட். இப்ப யாரு மேல இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் குறையுது? முதல்ல தெய்வத்தின் மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சதுனாலதான் யார் சொன்னது ஏவாள் கேட்டார்? புரிஞ்சுங்க. எந்த இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அந்த இடத்துல விசுவாசம் இருக்கு. சபையில நான் நிறைய பேர் பாப்பேன், சில நாள் சொல்றது கேட்க மாட்டான். அப்ப எனக்கு தெரியும் அதுக்குள்ள எது செயல்படல, விசுவாசம் செயல்படல. யாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ள கீழ்ப்படிதல் செயல்படும். ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனாலதான் அவன் கீழ்ப்படிந்து இருந்தான். இதெல்லாம் நீங்க ஆவிக்குரிய கண்களை பார்க்க முடியும். சில விஷயத்த நம்ம ஒரு முறை சொல்லுவோம், 4 முறை சொல்லுவோம், அவன் கேட்கல, அவன் கீழ்ப்படினா எனக்கு தெரியும் அவன் எதுக்குள்ள இன்னும் வரல. தெய்வத்துடைய விசுவாசத்துக்குள்ள வராதவன் என்ன பண்ண மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். எல்லா வார்த்தையும் உதாசனப்படுத்துவார்கள். யாருக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிந்திருப்பாங்க. யாருக்கு விளங்குது? இப்ப சொன்ன வார்த்தை யார் கீழ்ப்படிக்கல? ஆதாம் ஏவாள். யாருக்கு விளங்குது? அப்ப அங்க என்ன முதல்ல குறைஞ்சு போகுது? தெய்வத்தை மேல வச்ச விசுவாசம் குறைய ஆரம்பிச்சு. குறைஞ்சதுனால தான் இப்ப யார் நம்பல? தெய்வத்தை நம்பல. இப்போ பிசாசு அந்த சர்வமானது கத்தர் கெட்டவர் தான் என்ன பண்ணல, சொல்லல. அவர் அதிகாரம் ஏன் அது அவருக்கே தெரியுமே. பிரச்சனை என்னன்னா இந்த வார்த்தை யாரு மீறணும்? ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிடுறது ரெண்டாவது. இப்ப யார் மீறணும்? வார்த்தை மீறினா எங்க என்ன ஆகிடும்? தேவனுக்கும் மனித குலத்துக்கும் ஒரு பிரிவு உண்டாகன்றதுதான் பிரதான நோக்கம். யாருக்கு? சர்ப்பத்திற்கு. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை மீறும்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தனுடைய பிரதானம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இல்லாத உறவை பிரிப்பதற்கு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய பிரிவுகள் உண்டாகனா அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆமினான்றதுனாலதான் இன்னைக்கு அநேகர்களுக்கு பிரிவு உண்டாகுது. அல்லேலூயா. மரணம் என்பது 2 வகையான மரணம் சொல்லலாம். ஒன்று ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது சத்தமா சொல்லுங்க. ஒன்னு ஆவிக்குரிய மரணம், ரெண்டாவது இந்த ஆவிக்குரிய மரணம் என்னன்னா ஆவி ஆத்துமா தேவனை விட்டு விலகிறது என்பது ஆவிக்குரிய மரணம். ஆதாம் ஏவாள் யார் சொன்ன வார்த்தை கீழ் படிஞ்சிட்டாங்க? இப்ப எது விலகுது? ஆவி ஆத்மா விலகுது. பத்தியா? இது எந்த மரணம்? ஆவிக்கற்ற மரணம். மாம்சத்துக்குரிய மரணம் என்ன தெரியுமா? இந்த சரீரத்திலிருந்து ஆவியும் ஆத்மாவும் வெளியே போகுது. பத்தியா? வெளியே போகுது. பத்தியா? போகிறது மாம்சத்தின் மரணம். புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்களேன். இப்போ சர்பத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஆதாமையும் ஏவாளையும் தேவனுடைய உறவுகளிலிருந்து பிரிப்பதில் மிக பிரதானமா இருந்தான். இப்ப இந்த வார்த்தை கனியெல்லாம் செகண்ட் பறிச்சது சாப்பிட்டதால வேற. முதல் தெய்வத்து மேல இருக்கிற விசுவாசம் ஏவாளுக்குள்ளும் ஆதாமுக்குள்ளும் குறைஞ்சதுனாலதான் அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுது, சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நம் கர்த்தருடைய வார்த்தையில ஒரு நாளும் விலகக்கூடாது. இப்ப என்னாச்சு? யார் நினைச்சது முடிஞ்சிச்சு? தெய்வம் நினைச்சது முடிஞ்சுதா? இல்ல சத்துரு பிசாசு நினைச்ச காரியம் முடிஞ்சுதா? பிசாசு. ஆனா தெய்வம் எதை வச்சு சொன்னாரு? அப்பா அந்த கனியை புசிக்கிற நாளில் என்ன பண்ணுவ? சாகவே. ஆனா விஷத்தை கொத்தாம வார்த்தையால் சொல்றான். அவர் தெரிஞ்சுதான் உன்னை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நீ சாப்பிட்டுரு. யாருக்கு விளங்குது? சாப்பிட்ட அவன் கண்கள் திறக்க. என்ன கண்கள்? ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டதுனால்தான் நான் நிர்வாணி என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப இதுவரையிலும் இப்ப எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்க. யாருக்கு புரியுது? தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் ஆவிக்குள்ளாக நடக்கப்படுவார்கள். ராமன் சொல்லல. இதுதான் சூழ்நிலை. இதுதான் சூழ்நிலை. இதை பார்த்துதான் கர்த்தர் சொல்ற, அவர் உன் தலையை நசுக்குவான். ஆதாம நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. ஆதாமின் இருந்து ஏவாள் வந்தா. ஆனா அந்த தோட்டத்துக்குள்ள ஆவியான உலாவினதை சர்ப்பம் வந்து வஞ்சித்து அவங்க தோட்டத்துக்குள்ள என்ன பண்ண கர்த்தர் வெளியே அனுப்பதான் அது காரியம் வேற. ஆனா இப்ப யாருக்குள்ள உறவு விலகுது? மனிதனுக்கும் தேவனுக்குள்ளதான் உறவுகள்லாம் பண்ணுது. இப்போ பிரிக்கப்பட்டது. இப்ப கர்த்தர் பார்க்கிறான், அப்பா நீ பிரிச்சுட்ட, தந்திரமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஆனா நான் வருவேன் மறுபடியும் உன்னுடைய தலையை நசுக்குவேன். இப்ப பாம்பு அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? முதல்ல எதை அடிக்க சொல்லுவாங்க? ஏன் தலை அடிக்கிறீங்க? பாம்பு அடிச்சா ஏன்னா உங்க வீட்டுல ஒரு பாம்பு வருது, நல்ல பாம்பு வருதுன்னு வச்சுக்கலாம், எதை அடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இல்லையா? உண்மையா சொல்லணும். எதை படிப்பீங்க? முதல்ல எதை அடிப்பாங்க? ஏன்னா தலையில் தானே இருக்குது.
விஷத்தை அடிச்சா யாருக்கு விளங்குது? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? முதல்ல எதை அடிக்க சொல்றாங்க? ஏன்னா விஷம் எங்க இருக்குது? தலைக்குள்ள. அதனால அவர் உன் தலையை, அப்ப யாருடைய தலையை அவர் நசுக்க விரும்புகிறாரு? நீ ஏமாத்திட்டு என் பிள்ளைய எங்க அனுப்பிச்சிட்ட? ஏதேன் தோட்டத்துல முதல்ல ஆதாம ஒருவேளை ஏமாத்திட்ட. இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது அவன் இதே வார்த்தையால பண்றான். இயேசு அட்டாக் பண்றான். எப்படி அட்டாக் பண்றான்? இந்த கல்லை பார்த்து நீ என்ன சொல்லு? இந்த கல் எப்படியா மாற்று? அப்பமாக்கும் மாற்றும் சொல்ல, அப்பமாகும்படி சொல் என்றார். செய் சொல்ல என்ன சொல்றாரு? எதில் அடிக்கிறான்? வார்த்தையால. யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. இப்ப நீங்க எடுத்து வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் சீக்கிரம் போறேன். யாத்திராகமத்துல எப்படி இயேசு சாத்தானை நசிக்கினார் என்றதா இப்ப வாசிக்க போறோம், நம் தியானிக்கிறோம். எப்படி இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கினார் நீங்க எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்துல 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 4:20. அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றுக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன கோலா இந்த வார்த்தை எங்க சொல்ல? தேவனுடைய பார்வோன் கிட்ட இருந்து, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது மோசேயோட கையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? கோலா. தேவனுடைய கோல். கோல் இல்ல, அது என்னவா இருக்குது? தேவனுடைய கோல்னா அந்த கோலில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். 2 காரியம் நடந்திருக்குன்னு யூத ரபிமார்கள், யூத வல்லுநர்கள் சொல்றாங்க. எப்படின்னா, மோசே கிட்ட இருக்கிற கோலை ஒண்ணு யார் கொடுத்திருக்கணும்? கர்த்தரே கொடுத்திருக்கணும். எப்படி? அன்னைக்கு சீனாய் மலை மேல கற்பாலைகள் என்ன பண்ணாரு? கட்டளை எழுதி அவரு என்ன பண்ணாரு? கொடுத்தது போல மோசைக்கு ஒரு கோலை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். வாக்குத்தத்தங்களை எழுதி என்ன பண்ணிடலாம்? மோசை கிட்ட கொடுத்துருக்கலாம். ஒண்ணு. 2வது சொல்றாங்க, மோசே கிட்ட இருக்கிற கோலை கர்த்தர் வாங்கி அதுல தம்முடைய வார்த்தைகளை எழுதி யார்கிட்ட கொடுத்திருக்கணும்? யாருக்கு விளங்குது? அப்ப அந்த கோல் என்ன இருக்குது? வார்த்தை. யாருக்கு விளங்குது? அப்ப அந்த கோல் என்கின்றதான வார்த்தை எங்கெல்லாம் வேதத்தில் வருகிறதோ அது எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, என்ன வருது? தேவனுடைய. இந்த உலகம் எதனால் சிருஷ்டிக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையால. ஆதாம் எது வரையிலும் ஆளுகை பண்ணியிருந்தா? வார்த்தையால. இப்ப ஏவாளை எது வஞ்சித்தது? சர்பம். எது மூலமா வஞ்சித்தது? விஷயத்தை எப்படி அனுப்பினது? வார்த்தை யாருக்குள்ள அனுப்பினது? ஏவாளுக்குள்ள அனுப்ப. இதுதான் சூழ்நிலை. இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது தேவனுடைய கோல் யார்கிட்ட இருக்குதுங்க? மோசே கிட்ட இருக்குது. யாரெல்லாம் புரியுது? நான் சொன்ன 2 விதமான காரியம். முன்ன அந்த கோல் யார் கொடுத்துருக்கணும்? கர்த்தர் கொடுத்துருக்கணும். இல்ல அந்த கோல் யார்கிட்ட இருந்திருக்கணும்? மோசே கிட்ட. மோசே கிட்ட இருக்கிற கோல் யார் வாங்கியிருக்கணும்? கர்த்தர் வாங்கி அந்த கோல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாக்குத்தத்தை எழுதிருவாங்க. இதன்படி உனக்கு நான் செய்வேன். அந்த கோல் என் வச்சுக்கும் போதெல்லாம் அது யார் கொடுத்தது? அப்பெல்லாம் பைபிள் எல்லாம் கிடையாது, பிரிண்ட் எல்லாம் கிடையாது. எதுலதான் ஆண்டு வாக்கு கொடுப்பாருன்னா கற்பலகையிலும் பலகையிலும் என்ன பண்ணுவாரு? அவர் எழுதி கொடுத்துருவா. அது எழுதி கொடுத்துட்டானா அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரையிலும் அந்த கோல் யாரோட கூட இருக்கும்? அவர்களோட கூட இருக்கும். யாருக்கு விளங்குதுங்க? ஒரு ஆமை சொல்லல. இப்ப மோசே கிட்ட இருப்பது என்னது? தேவனுடைய கோல்னா அது தேவனுடைய. சத்தம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. நீங்க எடுத்து வாசிங்க. ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:4. நான் முடிச்சிடறேன் சீக்கிரம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை என்னவா? வாக்கின். அப்ப தேவனுடைய கோல் என்பது என்னது? வாக்கின் கோல். வாக்கு என்பது யாருக்கு கொடுப்பது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. யாருக்கு விளங்குது? அப்ப கோல் என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய. சத்தமா சொல்லுங்க. இது ஏன் சொல்லுவாருன்னா அடுத்த கண்டென்ட் இது விளங்கினா தான் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். அப்ப தேவனுடைய கோல்னா அது எதை குறிக்கிறது சொன்ன? சத்தமா சொல்லுங்க. இப்ப மோசே கிட்ட என்ன இருக்குதுங்க? கோல். அது கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 23:4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்களேன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது வார்த்தையும் உமது கோலும் உமது தடியும் என்ன? அப்ப கோல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? யாருக்கு விளங்குதுங்க? அப்ப கோல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? அது தேவனுடைய வார்த்தை. இதே வார்த்தையை கொண்டுதான் சர்ப்பமானது யாரை வஞ்சித்தது?
ஏவால வஞ்சித்து இப்ப எங்க இருந்து யாருக்கு உறவு இல்லாத மாதிரி மாற்றினா? தெய்வத்திற்கும் மனித குலத்திற்கும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுக்கு உறவு இல்லாதபடி என்ன பண்ணா? முறிக்கப்பட்டான். இப்ப இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரப்போகிறார். அவரையும் பிசாசு எதுல தான் ஃபேஸ் பண்ணணும்? வார்த்தையால தான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இப்ப சொல்லிட்டேன். கோல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தை. நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்துல 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்கட்டும். எல்லாரும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த ரகசியம் நீங்கள் அறிந்து கொண்டா பல வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 12 முடிய வாசிக்கட்டும். யார பார்த்து சொல்ற இந்த வார்த்தைய? மோசையை பார்த்து கத்த சொல்றாரு, நீங்க பார்வோனை உங்ககிட்ட தேவ உண்மையான தேவன் என்றா எங்க நடுவில் ஒரு அற்புதத்தை செய்ய சொல்லுன்னு யாரு கேட்பான்? பார்வோன் கேட்கும் போது மோசையை பார்த்து கத்த உன் கோலை எடுத்து யாருக்கிட்ட கொடு? ஆரோன் கிட்ட கொடு. அதுதான் சூழ்நிலை. இப்ப வாசிங்க பார்க்கலாம். இப்ப விளங்க பாரு, வாசிங்க. உங்கள் பட்சத்திற்கு சொன்னால் ஆரோனை நோக்கி கோலை எடுத்து அதை பார்வனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். இங்க கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் எது வந்தது? சர்ப்பமா வந்தது. இப்ப மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிடாதபடிக்கு தேவன் உண்மையான தேவன் என்பதை எங்களுக்கு நிரூபிக்கணும் சொன்னா, பார்வோன் சொல்றாரு, எனக்கு முன்பதாக உங்கள் தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, மோசே கிட்ட சொல்ற உன் கோலை எடுத்து யார்கிட்ட கொடுத்துரு? ஆரோன் கிட்டங்க. ஆரோன் தான் ஆசாரியன். இஸ்ரவேல் மக்களுக்காக பாவ நிவர்த்திக்காக எல்லா காரியத்தையும் பலியிடங்களை செலுத்துறது யாருடைய கடமை? ஆரோனுடைய கடமை. இப்ப யார் கையில் இருக்கிற கோல் யார்கிட்ட வரப்போகுது? மோசே கையில் இருக்கிற கோல் இப்ப யார்கிட்ட வரப்போகுது? ஆரோன் கிட்ட வர கோழி இப்ப என்ன பண்ணாரு? பார்வோனுக்கு முன்பதாக அந்த கோலை போடுறாரு. போடுற கோழி இப்ப என்ன மாறுது? எதை போட்டாரு? ஆண்டுடைய வார்த்தை என்ன மாறுது? சத்தமா சொல்லணுமே. யார் எதை பாதிச்சது? ஆதாம் ஏவாள் எதை பாதிச்சது? அது சர்ப்பமா வந்துச்சு. ஆனா இப்ப ஆரோன் கோல் யாருடைய கோல்? அது தெய்வத்துடைய கோல். அது தெய்வனுடைய வார்த்தை. இப்ப எதுவா மாறுது? சர்ப்பமா மாறுது. இதுதான் சூழ்நிலை. இப்ப அந்த கோல் எதுவா இருக்குது? யாருக்கு முன்னாடி? பார்வோனுக்கு முன்னாடி. இதுதான் சூழ்நிலை. யாருக்கெல்லாம் இது வெளியே விளங்குது? புரிஞ்சுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கோல் எதுவா மாறி இருக்குது? அது கோல் அல்ல, அது என்னது? தேவனுடைய வார்த்தை. இப்ப வாசிங்க பார்க்கலாம். செய்தார்கள். ஆரோன் பார்வோன் முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் யாருங்க? சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். எத்தனை பேர் வராங்க? சாஸ்திரிகள் வராங்க, சூனியக்காரன் வரான், எகிப்தினுடைய மந்திரவாதிகளும் வராங்க. இப்ப ஆல்ரெடி பார்வோனுக்கு முன்பதாக தேவனுடைய கோல் எதுவா இருக்குது? சர்ப்பமா இருக்குது. யாருக்கெல்லாம் விளங்குது? இப்ப சாஸ்திரிகள் வராங்க, சூனியக்காரர் வராங்க, அதுக்கப்புறம் யார் வருது? எகிப்தின் மந்திரவாதிகள் வராங்க. வாசிக்கலாம். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்களுடைய மந்திர. ஆனா ஆரோன் யாருடைய வார்த்தையால் கோல் போட்டாரு? தேவனுடைய வார்த்தையால கோல் போடும்போது கோல் எதுவா மாறுகிறது? ஆனா சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் இவர்கள் போடுகிற கோல் என்பது அவருடைய மந்திர வித்தையினால அந்த கோல் எதுவா மாறுது? சர்வமா. யாருக்கு விளங்குது? ஆரோன் போட்ட கோல் எதுவா மாறுது? மந்திரவாதிகள் போட்ட கோல் எதுவா மாறுது? ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பார்வோன் போட்ட கோள்கள் அவர்கள் மாய்ஜாலத்தினால் உருவாக்கப்பட்ட சர்வம். ஆனா ஆரோன் போட்டப்பட்ட கோல் தேவனுடைய வாக்கின்படி போடப்பட்ட கோல். அந்த கோல் இப்ப எதுவா மாறி இருக்கிறது? இப்ப உங்களுக்கு விளங்க மாறும். இப்ப வாசிங்க, எத்தனை வாசம் வாசிங்க? 12 எல்லாம் வாசிப்பாலாம். அவர்கள் ஒவ்வொருவராக தன் கோலை போட்ட போது சர்ப்பங்களான
ஆரோனுடைய, அது யாருடைய கோல் இல்ல, அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிற கோலாயிருக்கிற சர்ப்பமானது பார்வோனோ அந்த சூனியக்காரர்களும் அந்த மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் போடப்பட்ட அந்த கோல் சர்ப்பமா மாறும்போது இப்ப ஆரோனோ போட்ட கோல் சர்ப்பமா இருக்குது. ஆனா போடப்பட்ட கோல் சர்ப்பமா இருக்குது. யாருடைய? ரெண்டு பேரும் எப்படியா இருக்குது? சர்ப்பமா இருக்கிறது. ஆரோன் போட்ட கோல் எப்படியாமா இருக்குது? சர்ப்பமா இருக்குது. பார்வோன் போட்ட கோலும் சர்ப்பமா இருக்குது. ஆனா சூழ்நிலை நான் வாசிக்கலாம், விட்டது வாசிங்க. ஆரோனுடைய கோலும் அவனுடைய கோல்களை, அப்ப கோல்களை அதெல்லாம் இதுவா இருந்துச்சு, சர்ப்பமா. அது யாருக்கு விளங்குதுங்க? இது சர்ப்பமா இருக்கிறத அந்த போட்ட எல்லா கோலும் எது விழுங்கினது? எது விழுங்கிருச்சு? சர்ப்பம் விழுங்கி இப்ப மறுபடியும் அந்த சர்ப்பம் கோலமா இருக்கிறது. இப்ப சாஸ்திரனுடையும் சூனியக்காரரும் மந்திரவாதியுடைய எல்லா அதிகாரம் எதுக்குள்ள இப்ப வந்துச்சு? இல்லைங்களையா? இப்ப நான் சொல்ல இருக்கேன், இப்ப கவனிங்க. ஆரோன் போட்ட கோல் இதுவா மாறுது, சர்வமா மாறுது. இப்ப பார்வன் என்ன பண்றாரு? சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் கூப்பிடுறான். அவன் என்ன பண்றான்? கோல் போடுறான். கோல் போட்ட உடனே கோல் எது விழுங்குது? எந்த பாம்பு? ஆரோன் போட்டான் பாத்தியா? அந்த பாம்பு எதனுடைய கோல் விழுந்தது? சாஸ்திரிகளும் எகிப்தியர் போட்ட அந்த கோல் மொத்தம் விழுங்கி அந்த சர்ப்பம் விழுங்கி அந்த சர்ப்பம் ஏதோ மாறுது. இப்ப எல்லாருடைய அதிகாரம் இப்ப எதற்குள்ள வந்துச்சு? தேவனுடைய வார்த்தைக்குள்ள. யாருக்கு விளங்க சொல்றது? அவங்க மாய்ஜாலம், அவங்க தந்திரங்கள். நீங்க எடுத்து வாசிங்க. என்னாகமம் 21 அதிகாரத்துல 9 மாசம் வாசிங்க. என்னாகமம் 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். என்னங்க? சர்ப்பம் ஒருத்தவனை கடித்த போது என்ன சொல்றாங்க? அதாவது பாம்பு ஒருத்தனை கடிச்சுதான் அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. நீதி என்ன சொல்லுதுன்னா, வேதத்துல பாம்பு கடிச்சவன் வெண்கலத்தால் செய்யப்பட்ட அந்த சர்ப்பத்தை ஒருத்த பார்த்துட்டானா அவன் என்ன ஆயிடுவான்? யாருக்கு விளங்குது? புரிஞ்சு உங்க ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா எனக்கு தெரியல. மோசே ஒரு வெண்கலத்தின் பாம்பை சிலை என்ன பண்ணாரு? உருவாக்கிட்டாரு. உருவாக்கிட்ட பிறகு மோசே சொல்றாரு, உங்களை எவன் ஒருவன் பாம்பு கடிக்கிறதோ அந்த பாம்பு கடிச்சாலும் எதை போய் பார்க்கணும்? வெண்கல. இங்க எது பாம்பை மாறுச்சு? கோல் ஏதோ மாறுச்சு. அப்ப கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையை. இப்ப அப்படியே நீங்க போக்கஸ் இப்படி பண்ணுங்க. இந்த வெண்கல கலத்துல சிலுவை பாருங்க. சிலுவைக்குள் எது வந்துச்சு? எகிப்தியன் போடப்பட்ட கோல்கள் எல்லாம் எது விழுங்கிச்சு? ஆரோடைய கோல் என்பது அங்க இதுவா இருக்குது, இப்போ சர்ப்பமா இருக்கிறது. கோல் இதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தையா இருக்குது. இப்ப அதே கோலில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சிலுவை சுமந்து அறைகிறார், அவர் மரிக்கிறார். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த சிலுவை சுமக்கிற வேலையில இயேசு எப்படி ஆகலும் இந்த ஜனத்தை சபிப்பாரு. நான் உங்களுக்காக தானே வந்தேன், உங்க பாவத்தை தானே சுமந்தேன், உங்க அக்கிரமத்துக்காக தானே வந்தேன். ஆனா நீங்களே என்ன அடிக்கிறீங்களே, நீங்களே என்ன துன்புறுத்துறீங்களே, நீங்களே என்னுடைய சரீரத்தை பிரிக்கிறீங்களே, என் வஸ்திரத்தை கூறு போடுகிறீர்கள் என்று ஒருவேளை இயேசு எப்படி ஆகலும் வாயை திறந்து தேவனை தூஷிப்பாருன்னு அவன் நினைக்கிற வேலையில இயேசு சொல்கிறார், பிதாவே இவர்களை. யாருக்கு விளங்குது? விளங்குதா? பிசாசு நினைச்சா சிலுவை சுமந்து சாகர வேலையில இயேசு என்ன பண்ணிடுவாரு? யாரு தூஷிப்பாரு? ஜனத்தை சபிச்சிடுவாரு, தேவனை தூஷிச்சுவார் நினைச்சாரு. ஆனா இயேசு அவர் வாயை திறக்காமலும் இருந்தா அவர் திறந்த பொழுது தேவனுடைய வார்த்தையை மாத்த தான் பேசினார். யாருக்கு விளங்குது? புரிஞ்சு ஒரு ராமேஸ்வரம். இவங்க பேச வேண்டிய இடத்துல பேசுறதுனாலதான் பிரச்சனை. ஏவாள் தான் யாருன்று ஏவாள் அறியல. ஏவாள சர்வம் ஏமாத்தினது. ஆனா 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு ஏமாற்ற முடியல. பிசாசு நினைச்சான் சாகர நேரம் எப்படியாச்சும் ஆண்டவரை பாவிதான் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வார்த்தைய ஒருவேளை, ஏன்னா விஷயம் வார்த்தை மீறணும். பிசாசுடைய பிரதான நோக்கம் என்ன? வார்த்தைய மீறுவது என்பதுதான் பிரதான நோக்கமா பிசாசுக்கு இருந்தது. இதுதான் அவருடைய போக்கஸ்டா இருந்தது. எப்படியாக ஆண்டவர் வாய் திறந்துருவான்னு நினைச்சான். ஆனா விஷயம் காரணம் நீங்க எடுத்து வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. கொலோசி 2ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. கொலோசி அதுல பொது மொழிபெயர்ப்பு எடுத்துக்கு. கொலோசி 2ஆம் அதிகாரத்துல பேஜ் நம்பர் 276
கொலோசியர் 2:14-15. கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதாவது பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கம், அதாவது இங்க அவர் வெளியரங்கமா தொங்குறாரு, ஆனா அங்க நரகத்துல அவர் பிசாசுடைய அதிகாரத்தை தர 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 தரன்னு இருக்கிறார். எதனால? தம்முடைய வார்த்தையால. ராமன் சொல்லுங்கல்ல, அல்லேலூயா. தெய்வத்தை எதிர்க்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். 15ஆம் வசனம் வாசிமா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முறித்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் என்ன பண்ணாரா? சிலுவையில அவர் தூஷிப்பார்னு நினைச்சான் பிசாசு. ஆனா சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தா. பொதுமொழி பேர் வாசிங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரான ஒப்பந்தம் விதிகள் பல கொண்ட கடன். என்னங்க, நம்மள கடன் பட்ட இந்த பத்திரத்துல வாசிங்க. அவர் அழித்து விட்டார். நான் பாவி, நான் அக்கிரமக்காரன், நான் பாவி, வியாதியஸ்த விஷயத்தை அவர் எதில் அழித்துட்டார்னா சிலுவை சுமந்தார் பாத்தியா, அதலை அவர் அழித்து விட்டார். அவர் சிலுவை வைத்து உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய சாபத்தையும் உன்னுடைய அக்கிரமத்தையும் அவர் எதில் அடிச்சாரா? ஆணி. என்ன ஆணி எதில் அடிக்கப்பட்டது? சிலுவை. அது கோல். அந்த கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வாக்கினாலே அவர் அடித்து, வாசிங்க, அது என்ன பண்ணிட்டாரு? அறவே ஒழித்து விட்டார். தமது சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்காரரை யார் இப்ப பிடிக்க கொண்டதா? சிலுவையே அவர் மரணத்தை கொண்டுதான் அதை எல்லாத்தையும் பிடிக்க கொண்டார். மனுகுலத்துல ஒரு பெரிய பாவம் இருந்துச்சு. ஆதம் அன்றைக்கு பாவம் செய்தனுடைய அந்த வார்த்தை மீறித நிமித்தமாகவே மனுகுலத்துல ஒரு பாவம் ஆளுகை செஞ்சது. எப்படி ஒரு நல்ல செய்தியை துர்ச்செய்தியை கொண்டு நற்செய்தியை துர்ச்செய்தியை மாற்ற முடியுமோ, துர்ச்செய்தியில ஒரு நல்ல செய்தி செய்து அந்த செய்தியா மாற்ற முடியும். அன்னைக்கு நல்ல செய்தியில சர்வ என்ன பண்ணா? துர்ச்செய்தியை சொல்லி அவங்க தேவனுடைய அன்பிலிருந்து ஐக்கியத்திலிருந்து விளைக்கணும். அதே போல பாவத்தில் இருக்கிற ஜனத்திற்கும் இதோ நற்செய்தியை சொல்லுகிற தெய்வம் நம்மளோட இருக்கிறார். அப்ப இந்த அதிகாரத்தை யாருக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறான்? நீங்க எடுத்து வாசிங்க. யாக்கோபு 3:8 வாசிங்க. ரோமர் 3:13 வாசிங்க. அது பொதுமொழி பெறுறதுக்கு ரோமர் 3:13. யாக்கோபு 3:8 கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டேன். இன்னும் 2 வசனம் தான். யாக்கோபு 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ரோமர் 13:3. ரோமர் 3:13. ரோமர் 3:13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவையினால் வஞ்சனை செய்கிறார்கள். இப்ப வாசிங்க பொதுமொழி பேப்பர்ல. அவர்களுடைய தொண்டை பிரேத பிணக்குழி, அவருடைய நாக்கு வஞ்சகமே பேசும், அவருடைய உதட்டில் உள்ளது வீரியன் அதாவது எல்லாம் அந்த விஷத்தை கக்குவதும் விஷத்தை உடைக்குவதும் எதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய நாவின் அதிகாரத்தை வச்சிருக்காரு. இங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க சுகர் வந்துச்சு பிரதா, பிபி வந்துச்சு பிரதா, 40 வயசுல வந்துடும், இது யாரும் சொல்லினே இருக்கிறீங்க. உங்களுடைய சாபத்தை உங்க வாயாலவே சொல்றோம். நாங்க அப்படிதான் பிரதா வாழ வேற வழி இல்லை, எங்க குடும்பத்து தான் பிரதா. இந்த அதிகாரத்தை கர்த்தர் யார்கிட்ட வச்சுட்டாரு? நம்ம கிட்ட வச்சுட்டாரு. ஆனா நம்ம எதை பேசுறோம்? ஒரு சின்ன பலவீனம் வந்த உடனே கர்த்தர் மறந்துட்டு பலவீனத்தை பெருசா மாத்த இல்லைங்க. உங்கள் பலவீனத்தை மாற்றுகிற கர்த்தர் பெரியவர். பலவீனத்தின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்.
அதாவது ஏசப்பா சிலுவையில் அறையப்படும் போது நீங்க எடுத்து வாசிங்க. ஏசாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:7 எழுந்து நின்று வாசிக்கலாமா? ஏசாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:7 அவர் நெருக்கப்பட்டும் துக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் என்ன பண்ணலங்க? அதாவது அவர் அடிக்கிறாங்க, அவர் குத்துறாங்க, அவர் சரீரத்தை பிரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண? வாய ஏன் இவ்வளவு பிரச்சனைனா அவர் வாயை திறக்கணும் தான் இவ்வளவு பிரச்சனை. யாருக்கு விளங்குது? விளங்கலையா? இப்போ நான் ஒருத்த நேசிச்சனும் ஒருத்த அடிக்கிறானா நான் சும்மா இருப்பேனா? நல்லா இருப்பியா, நீ அழிஞ்சிடுவ அப்படின்னு நம்ம வார்த்தை சொல்லல. ஏன் இவ்வளவு பெரிய பாடுகள்னா எப்படி ஆகணும்? வார்த்தையை கர்த்தருக்கு விரோதமாக பேசணும்னு பிசாசு வஞ்சிக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவர் வாயை திறவாமல் இருந்தார். திறவாமல் இருந்தது உண்மை. ஆனா கடைசியா அவர் பேசினார் சாகிறதுக்கு முன்னாடி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை மட்டும்தான் அவர் பேசினார். நீ எதை பேசுறன்றது ரொம்ப முக்கியம். வார்த்தை மாறாதங்க, எதையும் மாறாது. வார்த்தை மாறினால்தான் உன் வாழ்க்கை மாறும். நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா வார்த்தை மாறல. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறீங்க, வார்த்தை மாறல. இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசுடைய வாழ்க்கையில வார்த்தை மாற்றி அமைக்கப்பட்டதை போல உங்க வாழ்க்கையில வார்த்தை மாறும்போது உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை தெய்வத்தால் திறக்க முடியும். அல்லேலூயா. இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறா? உன் வார்த்தையை மாற்று. உனக்கு சில பிரச்சனை வரும்போது அமைதியா இரு. சில பிரச்சனை உன்னால தாங்க முடியல, பேசுறியா? தெய்வத்துடைய வார்த்தை பேசு. உன் பிரச்சனையை பார்க்காத, உன் மனுஷனை பார்க்காத. உங்க தீமை செய்யணும்ல அவங்களை பேசுற மாதிரி இல்ல, தெய்வத்துடைய வார்த்தை பேசு. கர்த்தர் சில இடங்களில அமைதியான பிரதான நோக்கமே தேவனுடைய நாம மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நீங்க சார்ந்து வாழ்வீர்கள், வார்த்தை உங்களோடு கூட இருந்தா இந்த உலகத்துல ஜெயமாய் வாழ முடியும். நம்ம இருக்கிறது